அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் நேற்று ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு பை தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு செல்லிங், ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட -2.04% வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணனா ஸோ கண்டிப்பாக பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நேற்று வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபால், கிட்டத்தட்ட ஒரு $74.848 ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு -$1.50 டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது என்ன நடக்கும்? க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங், ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,400லேருந்து 6,520 ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6,520, பிவோட் பாயிண்ட் வந்து 6,380, சப்போர்ட் ஜோன் வந்து 6,247. ஸோ இன்னைக்கு வந்து இந்த பிவோட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல மேபி இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் நடந்தா ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த பிவோட் டச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 6,380 வந்ததுக்கு அப்புறம் ஸோ அங்கேருந்து 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இது எப்போ அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகணும், இந்த பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000, நேற்றோட க்ளோஸ் வந்து 6,334 இந்த இடம் தான். ஸோ இந்த மாதிரி நடந்தால் பிவோட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன், இந்த பிவோட்டுக்கு மேலே ஓப்பன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6,380க்கு மேலே ஓப்பன் நடந்தால் ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரேர், இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சப்போஸ் அந்த மாதிரி நடந்தால் நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 6,520 வரைக்கும் டார்கெட் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ மூணாவது கண்டிஷன் படி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து 6,247 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,520, 6,247. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை தான். ஸோ க்ரூட் ஆயில் எந்த அளவுக்கு இறங்குச்சோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு பை வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி நாம் டிஸ்கஸ் பண்ண நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 260.5. ஸோ அதை டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 38 பாயிண்ட்ஸ் பக்கம் ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதையும் பிரேக் பண்ணணும். ஸோ இதையும் ஹையும் பிரேக் பண்ணால் ஸோ 3,355 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் இறங்குனது, அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஸோ அகைன் வந்து ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு 2,820. ஸோ தங்கத்தோட வேலைலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 7,800 கிராம் ரேஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதையும் பிரேக் பண்ணால் கிட்டத்தட்ட ஹையை பிரேக் பண்ணிட்டே போனால் கூட சீக்கிரம் ஒரு 10,000 பக்கம் வந்துடும் போல இருக்கு. பட் கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்கும். கோல்டு வந்து எந்த அளவுக்கு ஏறுதோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் எடுத்துட்டு தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வரும். ஸோ காப்பர் வந்து ஒரு என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்க். ஸோ ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. இந்த இடம் வந்தால் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் 270.60. ஏன்னா இறங்கிட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஸோ கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால 270.60 வந்ததுக்கப்புறம் செல்லிங் வேணால் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில்ங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.